நாணல் பெட்டி வழியாக வந்த மோசே, கொலை செய்து ஓடிப்போன மோசே, திக்குவாயும் மந்தனாவும் கொண்ட மோசே, இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும் தலைவனாக அவர் எதிர்காலம் மாறினது எப்படி? உங்கள் எதிர்காலத்தை குறித்து இந்த நாள்ல ஒரு பயத்தோடு இருக்கீங்களா? என்னோட ஃபியூச்சர் என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு கலங்கி கொண்டு இருக்கீங்களா? ஐயோ, நான் வாழ்கின்ற இந்த வாழ்க்கையில் எனக்கு ஒரு சமாதானம் இல்லை, எனக்கு ஒரு சந்தோஷம் இல்லை, எனக்கு ஒரு உயர்வு இல்லை, எனக்கு எந்த ஆசீர்வாதங்களும் இல்லை, என்னோட எதிர்காலமும் இப்படியே இருந்துருமோன்னு சொல்லிட்டு கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? வசனம் சொல்கிறது, சங்கீதம் 31ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல, என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவள் கைக்கும் என்னை தப்புவியும். ஆமாங்க, உங்களுடைய எதிர்காலம் அவர் கரத்தில் இருக்கிறது. அவர் நேர்த்தியாய் வணைந்து கொண்டிருக்கிறார். உங்கள் எதிர்காலத்தை குறித்து என்ன சித்தம் அவர் வைத்திருக்கிறாரோ அந்த சித்தத்தை நிச்சயமாக உங்க வாழ்க்கையில அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். திக்குவாயும் மந்தனாவும் கொண்ட மோசையை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த ஆண்டவரால் கூடுமானால், உங்கள் எதிர்காலத்தை கொண்டு, உங்கள் எதிர்காலத்துல உங்களை கொண்டு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். உங்களை கொண்டு உங்க குடும்பத்துல ஒரு உயர்வை வைத்திருக்கிறார். உங்களை கொண்டு இந்த தேசத்துல ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகிறார். எதை குறிச்சும் கலங்காதீங்க. காலத்தை படைத்தவர் கரங்களிலே உங்கள் எதிர்காலம் அழகாக இருக்கிறது. அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். God bless you.